திருச்சி ஸ்ரீரங்கத்தில் குடிநீர் குழாயை சீரமைக்க வந்தபோது மண் சரிவில் 15 அடிக்கு கீழ் சிக்கிய ஊழியர் நீண்ட போராட்டத்திற்கு பின் மீட்கப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தினேஷ் கூற கேட்போம். தினேஷ், வணக்கம். தினேஷ், தற்பொழுது அந்த மீட்கப்பட்ட நபர் எப்படி இருக்கிறார்? ஸ்டேபிளாக இருக்கிறாரா? அவருக்கு என்ன மாதிரியான முதலுதவி எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? அதாவது திருச்சி ஸ்ரீரங்கம் பஞ்சக்கரை சாலையில் யாத்ரி நிவாஸ் அருகே இருக்கக்கூடிய ரயில்வே சுரங்கப்பாதைக்கு அருகாமையிலே திருச்சி மாநகருக்கு செல்லக்கூடிய ராட்சச குழாய்கள் மூலமாக குடிநீர் விநியோகமானது செய்யப்படுகிறது. அந்த குழாயில் ஏற்பட்ட பழுதை சரி செய்வதற்காக திருச்சி மாநகராட்சியின் சார்பில் பணியாளர்கள், அதாவது ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்கள் இன்று காலை அந்த பணிகளை மேற்கொண்டனர். அப்போது பொக்லைன் இயந்திரம் மூலம் அந்த மண் சரி அந்த பைப்பை சரி செய்வதற்காக அந்த மண்களை அப்புறப்படுத்தி இருக்கின்றனர். அப்போது இங்கு கடந்த சில தினங்களாகவே திருச்சி மாவட்டத்தில் மழை அவ்வப்போது பெய்தது. மேலும் கொள்ளிடம் ஆற்றுக்கு அருகாமையிலேயே இந்த பகுதி இருப்பதன் காரணமாக அந்த மண் அதிகப்படியான ஈரப்பதம் ஏற்பட்டது. இந்த ஈரப்பதத்தின் காரணமாக அந்த பணி மேற்கொள்ளும் போது அந்த மண் அதிகமாக சரிவு ஏற்பட்டு செல்வம் என்ற நபர், திருச்சி மிழகப்பாறை பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்ற நபர் 15 அடிக்கு கீழே போய் சிக்கிக் கொண்டார். அவருடைய இடுப்பு மற்றும் அந்த பகுதி வரை பார்த்தோம்னா மண் சரிவுக்கு கீழே சிக்கிய நிலையில உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் தெரிவித்த உடனேயே அங்க வந்த தீயணைப்பு துறையினர் அவருக்கு தேவையான முதல் உதவியை உடனடியாக வழங்கி அவருக்கு ஆக்சிஜன் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள், மண்டையில அவருக்கு எதுவும் மண் சரிவு ஏற்பட்டக்கூடாது என்பதற்காக அதுக்கான உபகரணங்கள் எல்லாத்தையும் உடனடியாக வழங்கி, மேலும் இங்க அருகாமல் இருந்த பொதுமக்கள் அவர்கள் அருகே இருந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து அந்த உதவியை எல்லாம் செய்து அந்த 2 மணி நேரம் கிட்டத்தட்ட போராடி அந்த நபரை, செல்வம் என்ற நபரை உயிருடன் போராடி மீட்டனர். கிட்டத்தட்ட அவர் இந்த இதுல சவாலான விஷயம் என்னவாக இருந்தது என்றால், அவருடைய கால் மடங்கி அந்த உள்பகுதியில சிக்கி கொண்டதால் அவரை மேலே எடுப்பதில் சற்று சிரமம் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு உடனடியாக தீயணைப்பு துறையினர் மற்றும் பொதுமக்கள் உதவியோடு அந்த செல்வம் என்ற நபரை மீட்டனர். தொடர்ந்து இந்த பகுதியில் போக்குவரத்து தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகளை இந்த சாலையை முழுமையாக சரி செய்த பின்னரே இந்த பகுதியில் போக்குவரத்தானது அனுமதிக்கப்படும். இது ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு செல்லக்கூடிய முக்கிய பகுதி என்பதால் இந்த சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என இந்த பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். செல்வம் தற்போது அவருக்கு முதல் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அவருக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைத்ததன் காரணமாக ஒரு நலமுடன் இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தினேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.